Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம குக்கர்ல குழையாம நல்ல உதிரியா டேஸ்டியான ஒரு வெஜ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சுலபமாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல 10 பீஸ் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே பிரியாணி செய்யும்போது சின்ன வெங்காயமும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிற போறோம். இப்போ நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து குக்கர்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் பூ, 3 பீஸ் கிராம்பு, 3 பீஸ் ஏலக்காய். இது கூட கொஞ்சமா பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆனதான் பிரியாணி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும், நல்லா சுருண்டு வரணும். எப்பவுமே எந்த ஒரு பிரியாணிக்கும் வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் இது கூட கொஞ்சமாக பீன்ஸு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கேரட், கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கரை 5 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சிட்டு இந்த பிரியாணி காயோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூளுக்கு பதிலாக பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கலந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இப்போ வதக்குனதுக்கப்புறமா இது கூட 2 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக சீரக சம்பா கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த காயோட நம்ம அரிசியும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கவும் போது சாதம் சீக்கிரம் அடி பிடிக்காது, நல்லா உதிரியாகவும் வரும், குலையாமலும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 2 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். இப்போ வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நம்மளோட சிம்பிளாக நல்லா டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அடி பிடிக்காது, நம்மளுக்கு நல்ல உதிரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அடியில் ஒன்று கூட ஒட்டலை, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல உதிரியாக வந்திருக்கு. சிம்பிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் ரைத்தா சான்னா வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளோட வீடியோவில் சான்னா போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.